But in the speaker's list, in the list, there is no name of Congress party. This shows that they were not serious about the debate. And राष्ट्रपति के अभिभाषण के धन्यवाद में 21 घंटे में जितनी बात आपको NEET पर करनी है उसका पूरा मौका मिलता है और सरकार जवाब देने के लिए तत्पर भी है और जवाब देगी, ये मैं विश्वास दिलाना चाहता हूं। माननीय सदस्यगण, 1 सेकंड, माननीय सदस्यगण, आज का दिन भारतीय संसद के इतिहास में इतना दागी हो गया है कि प्रतिपक्ष के नेता स्वयं वेल में आए हैं। ऐसा कभी नहीं हुआ है। मैं पीड़ित हूं, मैं अचंभित हूं। भारतीय संसदीय परंपरा इतनी गिर जाएगी कि प्रतिपक्ष के नेता वेल में आएंगे, डिप्टी लीडर वेल में आएंगे। The House stands adjourned to 2 p.m. குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தை ஒத்திவைத்து நீட் முறைகேடு குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்து தொடர் அமளியில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் மாநிலங்களவையானது பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக மாநிலங்களவைத் தலைவர் அறிவித்தார். அது மட்டுமின்றி இந்த விவகாரம் தொடர்பாக திரு JP நட்டா பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து அவையில் பேசக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ஓவர் டு யூ ரமேஷ். மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நீட் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விவகாரத்தில் அமளியின் காரணமாக மக்களவை வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மாநிலங்களவையில் அமளிக்கிடையே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்று வருகின்றது. முன்னதாக பாஜக MP சுதான்ஷு திரிவேதி குடியரசுத் தலைவர் உரை குறித்து விவாதத்தில் பங்கேற்று பேசினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருந்தனர். அவர் பேசி முடித்த பிறகு பாஜக தேசிய தலைவரும் மாநிலங்களவை முன்னோருமான JP நட்டா உரையாற்றுவதற்காக எழுந்தார். அப்போது தனக்கு பேச வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி தெரிவிப்பதாகவும், இருப்பினும் ஒரு நல்ல சூழ்நிலையில் தன்னால் பேச இயலவில்லை, எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருவதால் தன்னால் ஒரு சிறப்பான ஒரு சூழலில் பேச முடியவில்லை என்று தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார். இந்த அவையை நடத்த விடக்கூடாது, அதே போல குடியரசுத் தலைவர் உரையை மீதான விவாதத்தில் பங்கேற்க கூடாது என்று காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே திட்டமிட்டு முடிவு செய்து விட்டது. ஏனென்றால் இதில் இந்த குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் யாரெல்லாம் பங்கேற்க போகிறார்கள் என்பது குறித்த அந்த பட்டியலில் காங்கிரஸ் கட்சி தங்களது கட்சியின் பேரில் இடம்பெறக்கூடிய அந்த பட்டியலையே அவர்கள் வழங்கவில்லை. அதாவது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இந்த உரையில் யார் யார் பங்கேற்க போகிறார்கள் என்பது குறித்த பட்டியலில் தங்கள் சார்பில் இடம்பெறக்கூடிய உறுப்பினர்களின் பெயரை அவர்கள் வழங்கவே இல்லை. இதன் மூலம் இந்த அவையை நடத்த விடக்கூடாது என்று அவர்கள் முன்பே தீர்மானம் செய்து விட்டதாகவும், குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தை நடத்துவதில் அவர்கள் தீவிரமாக எடுத்துக் கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளி தொடர்ந்ததாலும் மதிய உணவு இடைவேளை என்பதன் காரணமாகவும் பிற்பகல் 2 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 2 மணிக்கு பிறகு அவை மீண்டும் கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.